கடந்த வாரம் 28/8/2024 அன்று அசோக் நகர் பள்ளியிலும் சைதாப்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் நடைபெற்ற சொற்பொழிவு கூட்டத்தின் அடிப்படையில் அரசு அனைத்து தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களிடம் விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் வெள்ளிக்கிழமை அன்றும் இன்றும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து இன்னும் ஓரிரு நபர்களை விசாரணை செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது. எனவே விசாரணை முடிந்த பிறகு விசாரணை அறிக்கை அரசுக்கு சமர்ப்பிக்கப்படும். அது அரசு தனியாக ஒரு குழு அமைத்து உரிய வழிகாட்டுதல் நெறிமுறைகளை 2 அல்லது 3 தினங்களுக்குள்ளாக அரசு சமர்ப்பிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க விசாரணையெல்லாம் முடிவு கட்டத்தில் வந்துருச்சா? ஏன்னா வெள்ளிக்கிழமை பேசுறப்பயே ரிட்டனா நீங்க வாங்கியிருக்கீங்க, திங்கட்கிழமை சப்மிட் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு திங்கட்கிழமை திருப்பியும் விசாரணை இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அந்த இழுபறி நீடிப்பதற்கான காரணம் என்ன? ஏன் காலதாமதத்திற்கான காரணம் என்ன? இல்ல, அரசு விசாரணை செய்து 3 தினங்களில் வழங்கப்பட வேண்டும் என்று வெள்ளிக்கிழமை மாலை தெரிவித்தது. உடனடியாக சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதனை தொடர்புடைய மற்றவர்களிடம் விசாரணை செய்து முழு அறிக்கை சமர்ப்பிக்க அந்த 3 தினங்கள் எடுத்துக்கொள்ளப்படும்.